10th Maths Chapter 1 Exercise 1.1 4th sum. If A is equal to 5, 6, B is equal to 4, 5, 6, C is equal to 5, 6, 7. So that A cross A equal to B cross B intersection C cross C. இப்போ நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். given இப்போ இந்த ஏபிசிஏ இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். நம்ம இதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு உள்ளதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இது எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது எல்ஹெச்எஸ். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏ எடுத்து எழுதிக்கலாம். 5, 6 கிராஸ் ஏ, மறுபடியும் ஏ 5, 6. இப்போ இந்த 5 வச்சு இது 1 by 1 பேர் பண்ணி எழுதலாம். 5, 5, 5, 6 5, 5, 5, 6 6, 5, 6, 6 6, 5, 6, 6. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பி கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். பி கிராஸ் பிக்கு ஃபஸ்ட்டு பி எடுத்து எழுதிக்கலாம். 4, 5, 6 கிராஸ் மறுபடியும் பி 4, 5, 6 இது அப்படி எழுதிக்கலாம். 4, 5, 6. இப்போ இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வச்சு இதை 1 by 1 பேர் பண்ணி எழுதலாம். 4, 4, 4, 5, 4, 6 5, 4, 5, 5, 5, 6 5, 4, 5, 5, 5, 6 6, 4, 6, 5, 6, 6 இப்போ பி கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சி கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். சி கிராஸ் சி ஈக்குவல் டு சி 5, 6, 7 5, 6, 7 கிராஸ் மறுபடியும் சி இதே எழுதிக்கலாம். 5, 6, 7 ஈக்குவல் டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை வச்சு இதை 1 by 1 பேர் பண்ணி எழுதிக்கலாம். 5, 5, 5, 6 5, 7 6, 5, 6, 6 6, 7 6, 5, 6, 6 6, 7 7, 5, 7, 6 7, 7 7, 5, 7, 6 7, 7 இப்போ பி கிராஸ் பியும் சி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சின்னு கேட்டிருக்காங்க. இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயும் உள்ள காமனான எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். இப்போ பி கிராஸ் பி
இன்டர்செக்ஷன் C cross C. இப்போ B cross Bயில் 4,4 இருக்குது, இதில் இல்லை. 4,5 இல்லை, 5 இருந்து தான் இதில் ஸ்டார்ட் ஆகுது. 5,4 B cross Bயில் இருக்குது, இதுலேயும் இல்லை. 5,5 இருக்குது, இதுலேயும் இருக்குது. ரெண்டுத்துலேயும் காமனான எலமெண்ட் 5,5. அதை எடுத்து எழுதிக்கலாம். 5,5. நெக்ஸ்ட்டு 5,6 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, எழுதிக்கலாம். 5,6. நெக்ஸ்ட்டு 6,4 இதில் இருக்குது, இதில் இல்லை. 6,5 இருக்குது, இதுலேயும் 6,5 இருக்குது, எடுத்து எழுதிக்கலாம். 6,5. 6,6 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 6,6 எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2ன்னு எழுதிக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 implies நம்ம எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலான்னு பார்க்க போகிறோம். எல்ஹெச்எஸில் 5,5 இருக்குது, ஆர்ஹெச்எஸ்லேயும் 5,5 இருக்குது. எல்ஹெச்எஸில் 5,6 இருக்குது, ஆர்ஹெச்எஸ்லேயும் 5,6 இருக்குது. எல்ஹெச்எஸில் 6,5, இதுலேயும் 6,5. 6,6 6,6 ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல், அதனால் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலான்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். கொஸ்டினில் உள்ளதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல், இந்த ரெண்டும் ஈக்குவல், அதனால் ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.